ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா, தக்காளி தொக்கு அந்த மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் குருமா வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீள்வாக்கில் கட் பண்ணிக்கிற வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மணமாக இருக்கும். கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் குக் ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அது கூடவே 2 தக்காளி பழம் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதித்து வந்ததும் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட போட்டுக்கிட்டு கறி மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி விட்டு அது கொஞ்சம் நல்லா வேக வைங்க. அது நல்லா வெந்து வரட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை, தேங்காய் கொஞ்சம் வச்சு, மசால் செலவு கொஞ்சம் வச்சு அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அந்த கொதிக்கிற குழம்புல அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கூடவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சுட சுட உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எதுக்கோட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.